இந்த நாளுக்காக நான் ரொம்பவே ஆவலாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். பிகாஸ் இது ஒரு சர்ப்ரைஸ் வீடியோ. நான் பண்ணல, என்னோடய ஃப்ரெண்டை அவங்க ஹஸ்பண்டை சர்ப்ரைஸ் பண்ண போகிறாங்க. அப்படி என்ன பண்ண போகிறோன்னு கேட்டிங்கன்னா, எஸ், நாங்கள் எங்கள் ஹஸ்பண்ட்ஸோட ஆஃபீஸ்க்கு போய் அவங்களுக்கு கொஞ்சம் கூட ஐடியாவே இல்லை நாங்கள் வரோன்னு சொல்லி அவங்களுக்கு அப்படியே இன்ப அதிர்ச்சி தர போகிறோம். ஸோ அவங்களுக்கு வந்து பர்த்டே பாய்க்கு வந்து கேக் செஞ்சாங்க அவங்க ஒய்ஃபு. நாங்கள் 3 பேர் சேர்ந்து க்ரீம் பண்ணோம். பிகாஸ் இது எங்களோட ஃபர்ஸ்ட் டைம் க்ரீம் ட்ரை பண்ணுறது. க்ரீம் எப்படி வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, இட் வாஸ் வெரி குட். ஒரே ஒரு சின்ன ஃபால்ட்டு, அதில் கிரானுலேட்டட் சுகர் பதிலாக பவுடர் சுகர் ஆட் பண்ணியிருக்கலாம். பிகாஸ் அது கொஞ்சம் கரையிறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. நாங்கள் பீட் பண்ணிகிட்டே இருந்தோம் அண்ட் அது கூட சேர்த்திட்டே இருந்தோம் க்ரீமு, இன்னும் கொஞ்சம் பட்டருன்னு சொல்லி. டு மேக் இட் பெட்டர் நாங்கள் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீடியன்ஸும் மெஷர்மெண்ட்ஸை தாண்டி போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதனால் எக்ஸ்ட்ரா க்ரீம் வேறு ஆயிடுச்சு. ஸோ அதனால் பெஸ்ட்டு வந்து ஐசிங் சுகர் இல்லை பவுடர் சுகர் போடணும் க்ரீமை பொறுத்த வரைக்கும். ஓவரால் த டேஸ்ட் டர்ன்ட் அவுட் வெரி குட். அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இல்லைனாலும் நாங்கள் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு நிஜமான க்ரீம் கேக் மாதிரி அதை சூப்பராக டெக்கரேட் பண்ணிட்டோம். ஸோ முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். எல்லோரும் கொஞ்சம் கலாட்டாலாம் பண்ணிவிட்டு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஆக்சுவலி ரொம்பவே லேட் ஆகிடுச்சு. பிகாஸ் நாங்கள் பிளான் பண்ணது 3 o'clock. ஆனால் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணதுக்கு 4:20 ஆகிடுச்சு. நீங்களே பாருங்களேன் நாங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கோம். டைம் வந்து 4:22. இங்கே போகுமா இல்லையான்றதான் இப்போ டாஸ்க். அதாவது என்னன்னா 5 o'clock கிளம்பிடுவாங்க. இப்போ 5 o'clock-குள்ளே கிளம்பிட்டாங்கன்னா நாங்கள் முடிஞ்சோம். எங்கள் சர்ப்ரைஸ் வந்து அதனால இப்போ ஆனால் வந்து 12 minutes தான் காட்டுது. நாங்கள் கொஞ்சம் 12 minutes-ஓட இங்கே ஃபாஸ்ட்டாக தான் போயிட்டு இல்லை 10 minutes-ல கிளம்புறாங்க. இன்னும் 10 minutes-ல நாங்கள் போயிடுவோம். அப்படிதான் மேப் காட்டுது. ஸ்பீடுக்கு 5 minutes போனாது போயிடுவோம். கரெக்ட். நாங்கள் ஓடி ஓடி போகிறோம். அதாவது என்னன்னா எது பண்ணாலும் ஒரு கிக்கோட பண்ணோம். ஓடி ஓடி வந்துட்டோம் நாங்கள். அதாவது என்னன்னா ராஜஸ்க்கு வந்துட்டோம். ராஜஸ் தெரியுது. நாங்கள் தான் போகிறோம். 4:30 தான் ஆகுது. 4:22 கிளம்பி 4:30 வந்துட்டோம். சரி, ஓகே, வாங்க கம்பெனியை பார்க்கலாம். ஓடி ஓடி அவங்க கிளம்புறதுக்குள்ளே ஆஃபீஸ் வந்து சேர்ந்துட்டோம். அங்கே வந்து ஒரே கன்ஃபியூஷன். என்னன்னா எப்படி கூப்பிடுறது, ஏன்னா எங்களால் உள்ளே போக முடியாது, ஐடி கார்டு ஸ்கேன் பண்ணும். ஸோ நான் என்ன பண்ணேன்னா என்னோடய ஹஸ்பண்டை வந்து முன்னாடியே நான் சொல்லிட்டேன். ஸோ அவர் வந்துட்டார், வந்து எங்களை உள்ளே கூட்டிகிட்டு போகிற மாதிரி. பட் ஒரே ஒருத்தர் தான் அலோவ் பண்ண முடியும். ஆனால் என்ன ஆச்சுன்னா நாங்கள் போகிறதுக்குள்ளே அவரே வந்துடுவாராட்டிருக்கு. ஏன்னா அவர் பேக் போட்டு ரெடியாக இருக்கார். யார்? நம்ம பர்த்டே பாய் தான். ஸோ எப்போ எங்கே போனாலும் இந்த கேங் கூட நான் போகும்போது ஒரு கான்ஸ்டண்ட்டான ஒரு ரிக்ரெட் இருக்கும். என்னென்னா கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பியிருக்கலாமே அப்படின்னு சொல்லி. பட் இன்றைக்கி வந்து ஒரு ஜென்யூனான மிஸ்டேக். நாங்கள் கரெக்டாக பிளான் பண்ணி எல்லாம் பண்ணாலும் கடைசியில் சக்கரை கரையாமல் நாங்கள் கொஞ்சம் மாட்டிக்கிட்டோம். பட் இல்லைன்னா கரெக்டாக டைமுக்கு வந்திருப்போம் என்னமோ. ஆனால் அட்லீஸ்ட் அவர் வெளியே வரத்துக்குள்ளே நாங்கள் வந்தோமே, அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம். ஸோ இப்போ பாருங்களேன், அவர் வந்துட்டார். த பர்சன் தட் ஹேஸ் டு பி சர்ப்ரைஸ்ட். அப்படியே ஃபேஸில் வந்து 100 watts பல்ப் எரியும் அவருக்கு. இந்த சிரிப்பை பார்க்க தான் அவங்க ஒய்ஃப் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி, அவங்க ஒய்ஃபோட தோழிகள் ஆனதால் நாங்களும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி ஆஃபீஸ் வந்து சேர்ந்துட்டோம். சர்ப்ரைஸும் பண்ணிட்டோம். அங்கே வந்து இன்னும் கொஞ்சம் கலாட்டாலாம் பண்ணிவிட்டு எதுக்காக வந்தோமோ அதோட வேலையை பார்க்க வந்துட்டோம். தட் இஸ் செலிப்ரேட்டிங் த பீப்புள் வி லவ் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் அண்ட் த பர்பஸ் ஆஃப் லைஃப் இட் செல்ஃப். அதில் வர ஜாய் வந்து வேறு எதுலேயுமே கிடைக்காது. ஒரு சின்ன விஷயமாக தான் இருக்கும், ஆனால் நம்ம மனசில் அது ஆழமாக பதிஞ்சிரும். இந்த மாதிரி மூமெண்ட்ஸ் எல்லாம் என்ன கற்றுக் கொடுக்குதுன்னா, சின்ன சின்ன விஷயத்தில் தான் நிறைய சந்தோஷம் இருக்குது. சம்டைம்ஸ் மணி இல்லாமல் கூட இந்த மாதிரி மூமெண்ட்ஸ் க்ரியேட் பண்ணலாம், ஜஸ்ட் லவ் வச்சு அண்ட் கொஞ்சம் பிளானிங். ஆக்சுவலி நாங்கள் பிளானிங்கே பண்ணல. ஐ திங்க் தட்ஸ் த பெஸ்ட் பார்ட். நாங்கள் பிளான் பண்ணாமல் ரஷ் பண்ணி அது வந்து ஒரு அட்லைனோட எங்களுக்குள்ளெல்லாம் க்ரியேட் பண்ணிச்சு. அவங்க மட்டும் இல்லை, இந்த ப்ராசஸில் நானும் அவங்க ஃப்ரெண்டாக இருந்து ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ஹாப்பினஸ் வாஸ் ஆல் அரவுண்ட். எங்கள் எல்லாத்துக்குள்ளேயும் இன்றைக்கி பூரா ஹாப்பினஸ் இருந்துச்சு. ரஞ்சிதா பர்த்டே அதுவுமா. ஸோ திஸ் இஸ் அ சைன். இஃப் யூ ஆர் வாட்சிங் திஸ் வீடியோ, நீங்களும் உங்களோட லவ்டு ஒன்ஸை செலிப்ரேட் பண்ணுங்கள். லிட்டில் எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா போய் ஒரு சிம்பிளான விஷயம் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அவங்களோட சேர்த்து
மற்றவங்களுக்கும் நம்ம ஹாப்பினஸ் கொண்டு வர முடியும். சந்தோஷத்துலேயே பெரிய சந்தோஷம் என்ன, அடுத்தவங்கள சந்தோஷப்படுத்துறது தானே. யாருக்கு பர்த்டே? அப்பாக்கு இன்னைக்கு பர்த்டேவா? கம்மிங் பேக் டு த ஸ்டோரி, கேக்கை பார்த்துட்டோம். இனி அடுத்து என்ன, சாப்பிடணும். ஸோ அதை வெட்டுறதுக்கான இடத்த தேடி போகிற வழியில் இந்த ஆப்பிள் ட்ரீயை பார்த்தோம். நான் இந்த ஆப்பிள்னால் நல்லா புளிக்கிற ஆப்பிள். ஃபைனலி ஒரு டெஸ்டினேஷனை தேடி கண்டுபிடிச்சிட்டோம். இந்த வழி எங்கள் வீட்டுக்கு போகிற வழி தான், பட் இட்ஸ் அ காட்டு வழி இட் சீன்ஸ். அதில் மரத்தடியில் உட்காந்து நாங்கள் கேக் வெட்டுறதுக்கு பிளான் பண்ணிட்டோம். ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு கேக்கெல்லாம் வெட்டி நல்லா ஹாப்பியாக எல்லோரும் சேர்ந்து ஷேர் பண்ணி சாப்பிட்டோம். கேக் டர்ன்ட் அவுட் டு பி வெரி குட், சூப்பர் டேஸ்ட். உள்ள ப்ளம்ஸ் நட்ஸ் எல்லாம் போட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான கேக், அதுக்கு மேலே டார்க் சாக்லேட் க்ரீம் பண்ணி ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆல் கிரெடிட்ஸ் மைத்லிக் தான். ஸோ இதோட பர்த்டே பார்ட்டிலாம் முடிஞ்சுது. இதுக்கப்புறம் நான் ஃபுல் அண்ட் ஃபுல் பேச போகிறது கனடாவில் இப்போது இருக்கிற ஃபால் சீசனை பற்றி தான். ஒவ்வொரு ட்ரீயும், எஸ்பெஷலி மேப்பிள் ட்ரீ ஒன்று ரெட் கலரில், கோல்டன் கலரில், எல்லோ கலர்னு அப்படியே சிலது க்ரீனும் சிலது ரெட்டும் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குது அந்த கண்ணுக்கு. இட்ஸ் சச் அ பிளிஸ். ஐ எம் லவ்விங் திஸ் கிளைமேட். ஏன்னா வெயிலும் அடிக்கலை, ரொம்ப குளிரவும் இல்லை, ஒரு மைல்டான டெம்பரேச்சர். அதுவும் வந்து அது ஒரு ப்ரீஸ்ஃபுல்லான ஒரு காற்று இருக்குது. எப்படின்னா நம்ம காலையில் நேரத்தில் எழுந்திரிச்சா மாடிக்கு போனால் ஒரு ப்ரீஸ் வரும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ப்ரீஸ் இருக்கிற கிளைமேட் தான் இது. ஒரு கொடைக்கானல் ஃபீலிங் எனக்கு வந்துச்சு இன்றைக்கி. அதுவும் சைக்கிள்லாம் ஓட்டிகிட்டு ஊஞ்சல்லாம் ஆடிட்டு இருக்கணும்னு நிஜமாலே நான் கொடைக்கானல் தான் போயிட்டேனோ அப்படின்னு தோணுச்சு. சாதாரணமாக ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு போகிற ஒரு வித்தியாசமான ஒரு வழியில் தான் வந்தோம். ஆனால் இங்கே நாங்கள் நிறைய அட்வென்ச்சர் பண்ணோம். ஏன்னா இதுக்கப்புறம் ஒரு குளம் வேறு இருந்துச்சு. ஒரு குளத்தில் அழகாக பிரிட்ஜ் கட்டி, அதாவது ஒரு சூப்பரான டெஸ்டினேஷன்லே சொல்வேன். நான் தான் ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணிட்டேன்னா நீங்களே பாருங்களேன், ஒரு ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு வர வழி இவ்வளோ அழகாக இருக்குமா சொல்லுங்கள். அங்கே இருக்க எல்லா மரத்தையும் வீடியோ எடுக்கணும்னு ஆசையாக இருந்துச்சு. ஒரு மரத்துலேயே வெரைட்டியான கலரு, ரெயின்போ மரம் மாதிரி இருக்குது. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அந்த வெளிச்சத்தில் அந்த மரம், அந்த வாக்கிங், அந்த கிளைமேட், மரத்துலேருந்து கீழே விழுந்திருக்க இலைகள் எல்லாமே ஏதோ ரொமான்டிக் ஃபிலிம்குள்ளே போன மாதிரி இருந்துச்சு எனக்கு. ஓவரால் என்னோட இன்னர் சைல்டுக்கு ரக்கம் முளைச்ச மாதிரி இருந்துச்சு. முடிச்சுட்டு நாங்கள் ஸ்ரீஜின்னு சொல்லி எங்கள் வீட்டு பக்கத்துலேயே ஒரு சாட் கடைக்கு போய் சாப்பிட்டோம். அங்கே நிறைய ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். அது என்னென்னு டீட்டெயிலாக ரீல்ஸில் போட டெஃபினட்டாக போய் பாருங்கள். ஸோ வீடியோ இதோட ஓவர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சொல்லுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் போடுங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.